இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் விசேஷித்த விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா தகப்பனே, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தில் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலுமாக உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த பலி மூலமாக வேண்டி நிற்கக்கூடிய அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நீர்தாமே நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயோ ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால்
உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வசனம். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரனான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ, மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து உங்களை பார்த்து, உங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்வாராக இருந்தால் உங்க மனதுல எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும்? ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். கடந்த நாட்களில் நீங்க சந்தித்த அவமானம், சோகம், வேதனை, கஷ்டம் இவையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்க முன்னாடி நின்று, உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது, உங்க சூழ்நிலை மாறப்போகுது, உங்க கஷ்டம் மாறப்போகுது, உங்க பிரச்சனை மாறப்போகுது, உங்க கவலை மாறப்போகுது அப்படின்னு சொல்வாராக இருந்தால், அதை கேட்கின்ற பொழுதே, அது மாறப்போகுதோ இல்லையோ, அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதே மனசுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். ஒரு பிரச்சனை கூடாக போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, எல்லாமே மாறப்போகுது, இன்னையிலிருந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்ற வேளையில
அவர் யார் என்று தெரியாது இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு எவ்வளவு ஆறுதலை கொடுக்கும். உண்மையாகவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதே வார்த்தைகளை தான் சொல்றாரு. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்க போவதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உங்க முன்னாடி தோன்றி எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லுவதை நீங்க கேட்கும் பொழுது உங்க மனசுக்கு அது எவ்வளவு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு ஆண்டவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். அவரே இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று கொண்டு சொல்றாரு, என் மூலமாக உங்களுக்கு சொல்றாரு. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சந்தித்த அத்தனையுமே, குறிப்பாக தீமையின் காரியங்கள் அத்தனையுமே, மாறாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே இன்னைக்கு மாறப்போகுது. இது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. என் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது நாள் வரை நீங்க பட்ட கஷ்டங்கள், இது நாள் வரை நீங்க பட்ட வேதனைகள், இது நாள் வரை நீங்க சகிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே மாறப்போகுது. எதனால தெரியுமா? நீங்க அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறபடியால. நாங்கள் அப்படி என்ன பெரிய பிரமாணிக்கமாக இருந்துட்டோம் அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மையின் காரியம், உங்களுக்கே தெரியாமல் தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண செலவழித்த அந்த நேரம், தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நீங்கள் கொடுத்த அந்த புன்னகை, ஏன்னா அவருக்கு வாழ்க்கை பூராக கிடைச்சது பூராகவும் சோகம்தான். அந்த சோகத்தின் மத்தியில் உங்க புன்னகை அவருக்கு ஒரு ஆறுதல். நீங்க கொடுத்த அந்த புன்னகை, நீங்க கொடுத்த அந்த நேரம், நீங்க கொடுத்த அந்த பணம், நீங்க கொடுத்த உங்களது உடல் உழைப்பு, இவையெல்லாம் சமயங்களில் நீங்க மறந்து போயிருக்கலாம். அல்லது இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க யோசிக்காமலே செய்திருக்கக்கூடிய விஷயங்கள். அவற்றுக்கெல்லாம் கைமாறாக இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான அவமானத்தை சந்திச்சிருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிட்டு பயந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்கள், இவற்றெல்லாம் நினச்சி என்னாகுமோ, எப்படியான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவேனோ அப்படின்லாம் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இயேசு ஆண்டவர் உங்கள் முன்னாடி மாறி நிற்கிறார். எப்படி மாறி நிற்கிறாரு தெரியுமா? விண்ணக மகிமைக்குரிய அதே நிலையில் நிற்கிறாரு. அவர் சீடர்களோடு இன்னைக்கு மலை மேலே ஏறி அந்த 3 சீடர்கள் முன்னாடி தன்னுடைய விண்ணக மகிமையின் அந்த நிலையை காண்பிக்கிறாரு. அதை பார்த்ததுமே பேதுருவானவருடைய வார்த்தையை பாருங்க. இயேசு ஆண்டவரை பார்க்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா, இந்த 2 பேரும் தோன்றி இருக்கிறாங்க. இவர்கள்லாம் பார்த்ததும் அப்பேற்பட்ட ஒரு விண்ணக மகிமை, இந்த விண்ணக மகிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், வாஞ்சியோடு இருந்தார். அதே போன்று நீங்கள் ஆசைப்படுகின்ற காரியங்கள், நன்மையின் காரியங்கள், வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், படிப்பில் முன்னேற்றமாக இருக்கட்டும், தொழிலில் முன்னேற்றமாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்கிற வருமானம் உயர்வாக இருக்கட்டும், இதுவரைக்கும் முடிவுக்கு வராத கோர்ட் கேஸாக இருக்கட்டும், இதுவரைக்கும் திருமணமாகாத நிலையாக இருக்கட்டும், எல்லாமே மாறப்போகுதுங்க. எல்லாம் மாறப்போகுது. நீங்க நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். ஏன்னா அவர் உங்க முன்னாடி தோன்றி இருப்பது சாதாரண மனித தோற்றம் கிடையாது, விண்ணக தோற்றம். அதற்கு மேலாக அவர் தன்னையும் காண்பிக்கிறார், மோசேயும் காண்பிக்கிறார், எலியாவையும் காண்பிக்கிறார். விண்ணகத்தில் எப்பேற்பட்ட மகிழ்வின் உயர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். பேதுருவுக்கு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அவர் காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது பேதுருவானவர் கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நிலை சூப்பராக இருக்குது, நாங்கள் எல்லாரும் இந்த 6 பேர் இங்கேயே உட்காந்து போமா, இங்கே இருந்து போமா, இந்த மலையிலே இருந்து போமா, இந்த மகிழ்ச்சியிலே இருந்து போமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டது இயேசு ஆண்டவர் அவருடைய அந்த வாஞ்சியை பார்க்கிறாரு. அந்த வாஞ்சை ஒவ்வொருத்தருக்குள்ளும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு.
இந்த காரியம் வேதத்தில் எதற்காக பதியப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீங்களும் நானும் அந்த விண்ணக மகிமையை கண்டுகொள்வோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பதியப்பட்டு இருக்குது. ஆகவே அன்பின் உள்ளங்களே, அன்னைக்கு பேதுருவானவர் ஆசைப்பட்டது போன்று நாமும் விண்ணக மகிமைக்காக ஆசைப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர் பெறணும். அந்த விண்ணக மகிமையின் ஆசீர் நம்ம வாழ்க்கை மீது இங்கே இப்போதே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம் அல்லவா? அது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மலையிலே அவங்க தங்கி விடல்ல. பேதுருவானவர் ஆசைப்பட்டவருக்கு ஆண்டவர் அதை தொடர்ந்து ஒரு காரியம் பண்ணும்படியாக அவரை வேண்டிக்கிட்டார். என்ன அந்த காரியம் தெரியுமா? தனக்காக இறங்கி வேலை செய்யும்படி, தன்னுடைய படிப்பினைகளை எல்லாருக்கும் சென்று பரப்பும்படி. அதே போன்று உங்களையும் அவர் எதிர்பார்க்கின்றார். விண்ணக மகிமை ஆசிர கொடுப்பதற்காக அவர் இப்போ ரெடி ஆகிட்டாரு. அதற்கு முன்னதாக பேதுருவானவர் என்ன பண்ணாரு? அவர் அந்த விண்ணக மகிமை அடைவதற்கு முன்னதாக பல கஷ்டங்களுக்குள்ளாக போனார் இல்லையா? அதுபோன்று நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் இவையெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்துகின்றன. அதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்களே, கரெக்ட், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அந்த விண்ணக மகிமை உங்கள் வாழ்க்கை மீது தரப்போகின்றார். ஆனால் என்ன, கவனமாக இருந்து கொள்ளணும். இந்த விண்ணக மகிமையை பெற்றுக்கொண்டோம், ஆசிரை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் நினச்சபடி எல்லாமே கிடைச்சிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? பேதுருவானவர் எல்லா விண்ணக மகிமையும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு ஆண்டவருக்காக எல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் அவரை மறுதளிச்சார் இல்லையா? அது போன்ற நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஒரு வேளையில் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால் அந்த நிலை உங்களுக்கு மீண்டுமாக உங்களை திரும்பவும் பழைய நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது இல்லையா? ஆகவே தான் சொல்லுகிறேன், கவனமாக இருங்கள். எல்லாம் மாறப்போகுது, இன்னைக்கே மாறப்போகுது. மாறியதன் பின்னர் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு மாத்திரமல்ல, இந்த தபசு காலம் மாத்திரமல்ல, எல்லா வேளையிலும் நீங்கள் அவருக்கு விசுவாசம் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் இந்த உலகத்திலேயே நீங்கள் வாழுகின்ற இந்த நாட்களிலேயே அவரது மகிமையை உங்கள் வாழ்க்கை மீது நிறைவாக பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்களது இல்லத்தார் மகிழ்ந்திருந்து வாழ்விலே மகிழ்வின் உச்சங்களை சிகரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாயுட்பவித்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனினுடைய வலது பக்கம் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து சீவியரையும் மரித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன். புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ பொறுத்தலை, சரீர உத்தானத்தை, நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை எடுத்துரைக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் அறிக்கை செய்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே முழுமையாகவே இங்கு பிரசன்னமாகி இருக்கிறார். ஆகவே உள்ளத்திலே நம்பிக்கையோடு உங்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து வேண்டி நில்லுங்கள். அந்த வகையிலே முதலில் இன்றைய நாளுக்கான ஒரு தேவை. இந்த வாரத்திற்கான ஒரு தேவை. இந்த மாதத்திற்கான ஒரு தேவை. இந்த வருஷத்திற்கான ஒரு தேவை. இந்த 4 தேவைகளோடு
உங்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 மிக மிக விசேஷமான தேவைகள். நம்பிக்கையிலே 7 தேவைகள் குறித்து வேண்டி நிற்கின்றோம். இந்த 7 தேவைகளையும் தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உறுதிப்பாட்டோடு வாருங்கள், அவர் புகழை மகிழ்வோடு ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே ஜபத்தோடும் தபத்தோடும் நற்கிரிகைகளோடும் வாழும்படி நம்மை அழைக்கின்றார். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தெய்வமே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இந்த தபசு காலம் பூராகவும் எங்களது வாழ்க்கை பூராகவும் உம்முடைய அருளின் கிருபை எங்களை தொடர வேண்டும் என்றும், அதன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். விசேஷித்த விதமாக இன்று ஆசீர்வதிக்கின்றார். தபசு காலத்தின் 2வது வாரமாகிய இந்த வாரத்திலே உங்களை அவர் அதிகமாக நேசிக்கின்றார். உங்களது மனமாற்றத்தை அவர் பாராட்டுகின்றார். நீங்கள் உள்ளத்தில் வைராக்கியமாக இருக்கின்றீர்களே, அதை குறித்து அவர் பாராட்டுகின்றார். தொடர்ந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை மீது அவரது கிருபை நிறைவாக இறங்கி வர, வாழ்வில் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள். அதற்காக வாழ்த்துகிறேன். May God bless you and have a great day.